ஒன்ஸ் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் டாய்ச்லேண்ட் டிக்கெட் வச்சு நம்ம வந்து பஸ்லேயோ இல்லையாட்டி ட்ரெயின்லேயோ தான் போக முடியும்ன்ட்டு. பட் ஆனால் ஃபெரி ரைடும் போகலாம். நீங்கள் ஹாம்பர்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெரி ரைடுக்கு டாய்ச்லேண்ட் டிக்கெட் மூலியமா பாசிபிள். எனக்கு அது இன்ஃபர்மேஷன் நியூவாக இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருந்துச்சு, அதை எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றத பாருங்க. எவ்ரி மந்த் இந்த டாய்ச்லேண்ட் டிக்கெட்டுக்கு மணி கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் இந்த மந்த் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஃபெரி ரைடு கூட இதுல முடியும். ஸோ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஃபெரி வந்து லுஃப்தான்சா பிராண்ட்ல இருக்கிறது பார்த்தேன். நான் நினச்சேன் இவ்வளோ நாள் லுஃப்தான்சா ஏரோப்ளைன் தான் இருக்கும்னு. பார்த்தா ஃபெரியும் சூப்பராக இருந்துச்சு உள்ள. சூப்பராக இருந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸு, விண்டு, அட்மாஸ்பியரு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஹாம்பர்க் வந்தால் இதை ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபெரிக்குள்ள அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம ஏர்கிராஃப்ட்ல வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்துச்சு. அடுத்தது ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருந்துச்சு. ஸோ ஓவரால் த ரைட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். அந்த ரைடு அப்போ ஒரு 2-3 ஸ்டாப்பிங்கும் இருந்துச்சு. அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கும் போது சில பேர் இறங்குறாங்க, சில பேர் ஏறுறாங்க. எனக்கு அப்படியே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஃபீல் மாதிரியே வந்துச்சு. அது பாட்டில் ஏற்றிட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.